அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. மருந்து என்று திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது. சரி, திருவள்ளுவர் காலத்தில் எந்த மாதிரி மருந்துகள் இருந்துச்சு, எந்த மாதிரி மூலிகைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆர்வமாக அந்த அதிகாரத்தை எடுத்து படித்தேன். எந்த மூலிகைகள் பற்றியும் அதில் இல்லை, எந்த மருந்துகளை பற்றியும் அதில் இல்லை. எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இப்படி சாப்பிடும் முறையை பற்றி தான் பெரும்பாலும் திருவள்ளுவர் எழுதியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தே வேணாம் உடம்புக்கு, எப்போ அருந்தியது அற்றது போற்றி உணின், சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திருக்குறளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிவியல் இருக்கிறதா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ், இது ஒரு தனித்துவமான ஒரு தசை இயக்கம். இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம குடலில் இயற்கையே கொடுத்துருக்கிற ஒரு துப்புரவு பணியாளர்னு சொல்லலாம். நம்ம 2 உணவுக்கு நடுவில் ஒரு இடைவேளை விடுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த எம்எம்சி வேலை செய்யும். அதாவது மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ். இது ஒன்றும் இல்லை, இரைப்பையில் ஒரு தசை இயக்க ஆரம்பிக்குது. அது ஒரு அலை போல் அப்படி சிறுகுடலில் டியோடினம், ஜெஜுனம், இலியம் வழியாக ஒரு அலை போல் முற்றிலுமாக ஒரு மாஸ் பெரிஸ்டால்சிஸாக வருது. அங்கங்கே ஒட்டி இருக்கிற செரிமானமாகாத உணவுப் பொருட்கள், பாக்டீரியாக்கள், கழிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்வீப் பண்ணி கூட்டி பெருக்கி பெருங்குடலுக்குள்ளே தள்ளிடும். இப்படி ஒரு மாஸ் பெரிஸ்டால்சிஸ், ஒரு அப்படி ஒரு தசை இயக்க அலை இருக்கு இல்லையா, அதுதான் மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ், உயிரியல் துடைப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இயக்கத்துக்கு மொட்டிலின்ற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நம்ம இந்த 2 உணவுக்கு நடுவில் இடைவெளியே இல்லாமல் பசியே இருக்காது, ஆனாலும் டேஸ்ட்டுக்காக வேண்டி நொறுக்கு தண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா என்னாகும், இந்த எம்எம்சி நடக்காது. அப்போ என்னாகும், கழிவுகள், பாக்டீரியாக்கள் அங்கங்கே தங்கிடும். அப்போ எல்லா நோய்களுக்கும் வாசல் கதவை தாராளமாக நம்ம திறந்து வச்சுருவோம். மருந்தும் நம்ம அடிக்கடி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இல்லையா. நீங்கள் இந்த உயிரியல் துடைப்பத்தை அல்லது குடலின் இந்த துப்புரவு பணியாளரை ஒழுங்காக வேலை செய்ய விடுங்க, அதுவே போதுமானது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பசித்த பின் புசிக்கணும், அவ்வளோதான். பசித்து சாப்பிடுங்க. 2 உணவுக்கும் நடுவில் குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரமாவது இடைவேளை விடுங்க. தண்ணி குடிக்கலாம், தப்பில்லை. நொறுக்கு தீனிங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக வாழலாம், நம்மளுடைய மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸோட துணையோட. இந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருந்த அறிவியல் சுவாரஸ்யமாக இருந்ததா? நன்றி நண்பர்களே, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.